14 வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றால் அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் கைதாக வேண்டும் என்று நீதிபதி அல்லி அவர்கள் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது தலைமை நீதிபதியும் அவ்வாறே கூறியிருக்கிறார். மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 235 நாட்கள் புழல் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்றும் தெரியவில்லை. இந்த நிலையில்தான் நேற்று இரவு மறைமுகமான ஒரு தகவல் ஒன்று அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அசோக்குமார் அவர்கள் இருக்கும் இடத்தையும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனுக்கான பல முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த அவரது மனைவி மேகலா அவர்கள் கொடுத்த வாக்குமூலம்தான் அது. தற்பொழுது திமுகவின் முக்கியமான அமைச்சர் பாதுகாப்பில்தான் அசோக்குமார் அவர்கள் இருக்கிறார் என்றும் அவரது பண்ணை வீட்டில் சோதனைகள் நடத்தினால் நிச்சயமாக அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்றும் அதற்கு பிறகு எனது கணவரை ஜாமீனில் விடுங்கள் என்றும் அவரது உடல்நிலையை மருத்துவமனையில் பார்க்க வேண்டும் என்று கண்ணீருடன் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் வாக்குமூலத்தை நேற்று இரவே கொடுத்து விட்டார். இந்த நிலையில்தான் அசோக்குமார் அவர்கள் இருக்கும் இடத்தை முக்கிய அமைச்சர் பண்ணை வீட்டில் இருப்பதை அறிந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் உடனடியாக நேற்று இரவே சென்றுவிட்டதாகவும் இந்த நிலையில்தான் இன்று மாலைக்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் துணை இராணுவப் படைகளும் சேர்ந்து செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை கைது செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகி திமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க வேண்டாம் என்று ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டார். காரணம், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை அடைந்துவிடும் என்பதற்காகத்தான். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டால் பல உண்மைகள் வெளியாகும் மற்றும் திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைச்சர்கள் செய்த பித்தலாட்டங்கள், பினாமிகளின் சொத்துக்கள், மாதம் மாதம் செந்தில் பாலாஜி அவர்கள் எந்தெந்த அமைச்சருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டார் என்ற அனைத்து தகவல்களையும் அசோக்குமார் அவர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இன்று மாலைக்குள் அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்பதை நாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம்.